விண்வெளிக்கு செல்ல தயார் நிலையில் வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் இந்த பயணத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே பல கட்ட சோதனைகள் என்பது நடத்தப்பட்டு சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக 6 முறை இந்த பயணமானது ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் விண்வெளிக்கு செல்ல தயார் நிலையில் இருக்கிறார்கள் விண்வெளி வீரர்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஆக்சியம் 4 திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அந்த பணிகள் என்பது தயார் நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே 6 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் திட்டமிட்டபடி தற்போது இந்த பயணம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க, கூடுதல் தகவல்களை சொல்லலாம். செய்தியாளர் பிரபாகரனை மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். மோசமான வானிலை, ஆக்சிஜன் கசிவால் ஏற்கனவே 6 முறை இந்த விண்வெளி பயணம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த விண்வெளி வீரர்களுடைய இந்த பயணம் என்பது தற்போது திட்டமிட்டபடி செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. மிகச்சரியாக 12:01 மணிக்கு இவர்கள் விண்வெளிக்கு செல்வதற்கான அந்த ஆயத்த பணிகள் என்பது மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விண்வெளிக்கு செல்ல வீரர்கள் தயாராக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்திய வீரர் சுபான்ஷு உள்ளிட்ட 4 வீரர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி. அவர்கள் கைகளை உயர்த்தியும் கைகளை தட்டியும் உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் மீண்டும் இணைக்கிறார். பிரபாகரன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இந்தியாவிலிருந்து வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். அதனுடைய காட்சியை நாம் பார்க்கிறோம். ராக்கெட் மூலமாக ஸ்பேஸ் எக்ஸ் அதனுடைய 9 ராக்கெட் மூலமாக ஆக்சியம் 4 இந்த திட்டத்தை ஏற்கனவே சாவ்லா சென்றிருந்தால் கூட அவர்கள் அமெரிக்க வாழ் இந்தியாவில் முழுமையாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்ல இருக்கின்றார். 26,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியுடைய தாழ்வட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து இவர் தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார். கடந்த 2000 ஆண்டிலிருந்து சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பல்வேறு ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட பல 170க்கும் மேற்பட்ட தங்கி பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்திய வம்சாவளி வீரரான சுபான்ஷு சுக்லா தற்போது இந்த விண்வெளி துறையில் இஸ்ரோ மூலமாக நேரடியாக பணியாற்றிய யாத்திரை என்ற ஒரு பெரும் எதிர்பார்க்கின்றது. அதை போக்கும் திட்டமாக ககன்யான் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர் தான் சுபான்ஷு சுக்லா. தற்பொழுது இந்திய விமானப்படை அகாடமியில் பயிற்சி கொண்டிருக்கிறார். 2006 இந்திய விமானப்படையில் ஃபைட்டர் பிரிவில் பறக்கும் அதிகாரியாக பணியில் சேர்ந்த தற்போது இந்திய விமானப்படையில் பல்வேறு மிக சரியாக 12:01 மணிக்கு புறப்பட இருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம். புளோரிடாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக இந்த 4 வீரர்களும் விண்வெளிக்கு சென்று தங்களுடைய ஆய்வுகளை முன்னெடுக்க இருக்கிறார்கள். இறுதியாக ஜூன் 22ஆம் தேதி செயல்படுத்தப்பட இருந்த ஆக்சியம் 4 திட்டமானது சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.